ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஷிரடி சாய்பாபா, ராகவேந்திர சுவாமிகள் போன்ற மகான்கள் இந்த உலகத்தில் எப்போதும் இருக்கிறார்கள் என்கிறீர்கள். அவர்கள் எப்படி இயங்குகிறார்கள்? நீங்களாம் இன்றைக்கி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வந்தாச்சுன்னு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கீங்க விஞ்ஞானத்தில். அதே தான் மெஞ்ஞானத்தில் தெர் இஸ் எ காஸ்மிக் நாலேஜ். அந்த உடம்பு இருந்தாலும் இல்லைன்னாலையும் அது இந்த உலகத்தில் பரவி நிரவி இருக்கிறது. அதனால் அவங்கள யார் நினைக்கிறாங்களோ, உள்ளுவார் உள்ளத்து உள்ளன் கண்டாய் நன்னெஞ்சேங்கிற மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய மனசுக்குள்ளேருந்து அவங்களுக்கு மனதானே, மனதில் நின்ற கருத்தானேங்கிற முறையில் இந்த திங் ஒரு ஹியூமன்லேருந்து தே பிகம் டிவைன். இந்த டிவைன்ன்ற போது என்ன ஆகுது, இந்த உடம்பு சம்மந்தப்பட்ட ஃபிசிக்கல் ஆர் பயாலஜிக்கல் திங்ஸ் இல்லாமல் நம்முடைய சித்தாகாசம் சொல்கிறோம். இந்த இடத்துல நமக்கு இருக்குது அந்த சித்தாகாசம். திஸ் ஆல்சோ கெட்ஸ் கான்டாக்ட் வித் தி ஸ்கை, ஆகாசம்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஆகாசத்துக்கும் அந்த ஆகாசத்துக்கும் கான்டாக்ட் இருக்குது. அவங்க ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீன்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சத்தம் இருக்கோ, எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ, எல்லா இடத்துலையும் அவங்க பரப்பிடுறாங்க. பிகாஸ் தே ஹேவ் நோ பாடி, தே கனெக்டட் இன் டு தி சவுண்ட் அண்ட் லைட் எவ்ரிவேர் இன் த வேர்ல்ட். அதனால் யாரெல்லாம் அவங்கள நினைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அது தெரியணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ கோணாம்பட்டிலேருந்து குப்புசாமி தான் நினைக்கிறாரு அப்படின்லாம் ஒன்றும் கம்யூனிகேட் பண்ண தேவையில்லை. த வெரி தாட் ப்ராசஸ் இஸ் இன்டர்லிங்க்டு அண்ட் இட் ஒர்க்ஸ் லாஜிக்கலி. இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்க கூட வி ஹவ் ரீச்டு தட் லெவல். ஸோ உலகத்தில் எந்த மூலையிலிருந்து யார் எங்களை நினச்சா கூட எங்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த காற்றோட ஸ்பீடு இல்லையா, 1,86,000 லைட்டோட ஸ்பீட் 1,86,000 மைல்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். இப்போது நம்மளால் பார்க்க முடியும், யார் நம்மளை நினைக்கிறாங்களோ அவங்கள நம்ம பார்க்க முடியும். அப்படி பார்க்குற போது அவங்க நம்மளை ஏதோ ஒரு மரியாதையாக நினைக்கிறாங்கன்னா நம்ம காலை தொட்டு கும்பிட்ற மாதிரி தெரியும். அண்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக நினைக்கிறாங்கன்னா எதில் அவங்க அழுதுகிட்டு நிற்கிற மாதிரி தெரியும். லவ்வாக நினைக்கிறாங்க, வேறு ஒன்றும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மளை ஹக் பண்ண மாதிரி, அப்படி ஒரு லவ்விங்கில் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இன்ன ரீசனுக்காக எமோஷ்னல் ரேஷ்னல் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இது ஒரு வழி இருக்குது. அண்டு அவங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும் இல்லையா, நம்மளை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கணும். அது ஒவ்வொருத்தருக்கு எந்த பாஷை புரியுதோ அந்த மாதிரி கொடுப்போம். நம்மளை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுப்போம். இதுக்கு முன்னே யூஎஸில் 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க உத்தமபாளையம் மதுரை பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா கத்து வெட்டிக்காரங்கிட்ட கடை வாங்கிட்டாங்க. ராத்திரி அவங்க பொட்டியை படிக்க தூக்கின்னுட்டு நீலாங்கரைக்கு வந்துட்டாங்க. இப்போ நான் தான் சொன்னேன், போய் நீங்கள் தங்குங்க பார்த்துக்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் எஸ்எஸ் அகாடமின்னு ஒன்று தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அவங்க 2 பேருக்கும் வேலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் ஆச்சு, எல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்னா, பாபாவை நேரில் பார்த்து ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. எங்கள் வீட்டில் பாபாவோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோக்கிட்ட போய் நாங்கள் ப்ரே பண்ணால் பாபா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார், விங்க் பண்ணுவார். அதை வச்சு நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அமெரிக்காவில் எங்கேயோ நான் லெக்சர் கொடுத்துன்னு இருக்கேன். அப்போது ஒரு பையன் சொல்கிறான், பாபா நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, பாபா நல்லவர், ஆனால் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா. இப்போ நான் சொன்னேன், ஒய் ஆக்ரா டாக்ஸ் ஃபெயில்டுன்னு சொல்லி ஒரு போட்டிருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டரில் கார்ட்டூன் மாதிரி. அப்போ தான் ஆக்ரா டாக்ஸுக்கு முஷாரஃப் ஒய்ஃப் வந்தாங்க. ஆக்ராவில் வாஜ்பாய் இருந்தான் அந்த மாதிரி. ஸோ அந்த வாஜ்பாய் ஃபோட்டோ, முஷாரஃப் ஃபோட்டோ, ஒய்ஃப் ஃபோட்டோ 3த்தையும் வச்சு ஒரு 1,500 போட்டால் ஒரு ஃப்ளாஷ் அண்ட் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த லோட் பண்ணிட்டா இந்த 3 ஃபிகரையும் மோட்டிவேட் பண்ண முடியும், அதை அனிமேட் பண்ண முடியும் அந்த மாதிரி. அதில் இந்த வாஜ்பாய் இருக்கார் இல்லையா, அவர் அந்த முஷாரஃப் ஒய்ஃபை பார்த்துட்டு இப்படி இந்த புருவத்தை எப்படி பண்ணுறாரு. முஷாரஃப் ஒய்ஃபு வாஜ்பாயை பார்த்துட்டு சொல்கிறேன். இது எப்படி பண்ணுறாங்க, 3 பேருடைய ஃபோட்டோ வச்சுட்டு ஃப்ளாஷ் சாஃப்ட்வேர் போட்டு அனிமேட் பண்ணாக்கா இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஜஸ்ட் டு லாஃப் அட் தே கிரியேட் ஸோ மெனி திங்ஸ். அப்போது ஒரு 3 பேருடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு சாஃப்ட்வேர் 1,500 போட்டு இதெல்லாம் பண்ண முடியுதுங்கிற போது நாங்கள் ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸு.
ஸோ அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய ஃபோட்டோவை என்னால் வந்து அனிமேட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் விஞ்ஞானம்தான், இதுவும் விஞ்ஞானம்தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். எல்லாமே அப்படி தான். இப்போ நான் இந்த உடம்பு, இது கடவுளுடைய வடிவங்கள், இது எல்லாத்தையும் வெளிச்சத்தில் காட்டுறேன். இந்த வெளிச்சத்தில் காட்டுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு நான் தான் காட்டியிருக்கேன். பரமாச்சாரியார் 1 or 2 டைம்ஸ் காட்டியிருக்கார். பாணிகிரகா கல்யாண மண்டபத்தில் ஒரு யாகம் நடக்கிறது, நீங்கள் வாங்கணும், அவர் போய் கூப்பிட்றாங்க. அவர் பூர்ணாவதிக்கு வந்தால் போருமோ அப்படின்னாராம். எப்போ வேணால் வாங்க, உங்கள் வசதின்ட்டாங்க. ஆன உடனே அவங்க வந்து அங்கே பிரசாதம்லாம் எடுத்துட்டு, நீங்கள் வரலைங்கிற ஒரு குறை தான் அப்படின்னாங்களாம். நான் வரலன்னு யார் உங்களுக்கு சொன்னால்? அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை எடு அப்படின்னாரு. அதில் பூர்ணாவதியில் அவர் தான் நிற்கிறாரு தண்டத்தை வச்சுக்கிட்டு. அப்போ அந்த மாதிரி முடியுங்கிறதுக்காக சொல்கிறோம். எஸ், ப்ரூவ்டு தட் இட் இஸ் பாசிபிள். அவர் காஞ்சிபுரத்தில் உட்காந்துட்டு அங்கே காட்சி தர முடியும். அதை புரிஞ்சுக்கிற பக்கம் ஜனங்களுக்கு தான் வேணுன்ற மாதிரி. இப்போ சிவசங்கர் பாபாவும் அதே மாதிரி தான். கடவுளுடைய வடிவங்கள் எல்லாம் தன்னுடைய உடம்புல பார்க்கறது, அது இந்த மாதிரி கேமராவில் காட்டலாம். வீட்டுக்கு மீடியம் தான். இல்லை நெருப்பு இருக்குது, அந்த நெருப்பில் அந்த தெய்வ வடிவங்களை நாம் கொண்டு வந்து காட்ட முடியும். உங்கள் கேமராவில் அது விழும். இந்த மாதிரி பல வகைகளில் நாம் நம்மை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். சில நேரங்களில் காதில் சத்தம் கூட கேட்கும். அதாவது ஏதோ பாபா பேசுகிற மாதிரி இருக்கும். எப்படி பாபா இங்கே இருக்கார் அப்படின்னு தோணும். ஆனால் நம்ம வாய்ஸ் அவங்க காதில் விடும். இப்படி பல வகைகளில் நம்மால் உணர்த்த முடியும். இல்லை அனுபவங்கள் வரும். இப்போ நான் சொன்னேன், அதே உத்தமபாளையம் இதில் அந்த பையனுக்கு துபாயில் வேலை கிடைக்குது. இப்போ அவங்க சொல்கிறாங்க, டேய் பாபாவால் தாண்டா உனக்கு வேலை கிடச்சிது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு கிடச்சிருது. இப்போ வந்து இந்த நேரத்தில் உடனே என் கையில் திருப்பதி லட்டு வந்தால் உங்கள் பாபா தான் பண்ணாருன்னு நான் வேணால் ஒத்துக்கிறேன் அப்படின்னா. காலிங் பெல் அடிக்குது, இந்தாப்பா திருப்பதி பிரசாதம் அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். அப்போ நீ எதை புரிஞ்சுக்கிறியோ அந்த அனுபவத்து மூலமாகவே உனக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. நிறைய இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். உலகம் பூராவும் நாம் இருக்கோங்கிறத நம்ம வெளிப்படுத்தி காட்டியிருக்கோம். இட்ஸ் பாசிபிள். இது ஆன்மீகத்தில் ஒரு நிலை, அவ்வளோதான். இது எப்படி முடியுது? ஒரு ஆள் வாழ்கிற காலத்திலேயே அவன் உடம்புலேருந்து ஒளியை பிரிச்சிடணும். அப்போ அந்த வெளியில் இருக்கிற ஒளிக்கும் நம்ம ஒளிக்கும் லிங்க்கு கிடைக்கிற போது இந்த உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சம் இருக்கோ, எங்கெல்லாம் சத்தம் இருக்கோ, அங்கெல்லாம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஒளியாய் வந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய்ன்னு என்னை பற்றி வரும். ஒளியிலே எங்கெல்லாம் இருக்கோ உலகத்தில் அங்கெல்லாம் நீ வந்து யூல் பி ப்ரெவலண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒளியாய் வந்து அருட்பொலிவாய் நிறைந்து அகிலம் எல்லாம், உலகத்தில் எல்லா இடத்துலையும் நீ ஆதாரம் கொள்வாய். ஒன்று. ரெண்டாவது சொன்னாங்க, தெய்வ வடிவும் கொள்வாய் என்ற மாதிரி. எப்படி ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ அந்த மாதிரி வாழ்கிற காலத்திலேயே சிவசங்கர் பாபா ஒரு டிவைன் உருவத்தை அடைஞ்சிருவார் அப்படின்னு. இப்போ நான் அடைஞ்சிருக்கக்கூடிய டிவைன் ஃபார்ம் எதுன்னா பூர்ணபிரம்மம். பூர்ணபிரம்மம் கோயில் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய டிவைன் ஃபார்ம். ஒரு தேரில் கிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. ஆனால் பச்சைமே ருத்ரரூபங்கிற போது ஒன்று நெருப்பு காற்றுக்கு இதெல்லாம் வச்சுன்னு அப்படியே விஸ்வரூபத்தை காட்டுறாரு இல்லையா அவர். அந்த மாதிரி கிருஷ்ணர் ஒரு ராஜகுமாரன் அங்கே உட்காந்துருக்கார் தேரில், ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஒளி அதுதான். அந்த மாதிரி சிவசங்கர் பாபா ஜாலியாக உட்காந்துன்னு இருப்பார். ஆனால் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பூர்ண பிரம்மம். அதில் 3 முகம் இருக்குது. வெங்கடாலபதி, பூமிக்கு சம்மந்தப்பட்ட வராகர், ருத்ர நரசிம்மர், பாதி சிவன் பாதி சக்தி, 10 அவதாரங்களும் அந்த உடம்புல. அண்டு மலர் மிசை ஏகினான் மானடிங்கிற மாதிரி தாமரை மலர் மேலே 2 பாதங்கள். இதுதான் நம்முடைய வடிவம். இந்த பூர்ண பிரம்மம் கோயிலில் இருக்கிறது தான் என்னுடைய ஆத்மஸ்வரூபம் சொல்லக்கூடியது. இது ரொம்ப சாதாரணமாக இந்த நிலைகளை அடைய முடியும். இந்த 2-3 இடத்துல கூட இப்போ ரீசெண்டாகவே படித்தாங்க. ஒன்று கும்பகோணத்தில் படித்தாங்க பாரு. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய சக்தி, பேசக்கூடிய ஆற்றல் எல்லாம் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா அது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல்.
போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரராக, ராமலிங்க அடிகளாராக, ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அவதரித்ததாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வரும். எந்த ஒரு ஓலை எங்கே போய் யார் படிச்சிருந்தாலும் அதில் இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவரே தான் கடவுள் அப்படின்னு வரும். இவரை குரு குரு என்று மக்கள் சொல்வார்கள். இவர் குரு அல்ல, இறை 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 அப்படின்னு. இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள் அப்படின்னு எப்பயோ வந்துடுச்சு. இதெல்லாம் 1984 அந்த ரேஞ்சிலேயே எல்லாத்துலேயும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போன்னு இல்லை, நான் ஐயப்பசாமி கோயில் கட்டின காலத்தில் அந்த காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், அப்புறம் இவர் சண்முக சிகாமணி இந்து சமய அறநிலையத்துறை, அதுக்கப்புறம் இவர் திருவேற்காடு ராமதாஸ் சாமி, இவங்கெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில் காகபுஜெண்டர் நாடின்னு ஒருத்தர் படிக்கிறாரு, டிடிகேல சேல்ஸ்மேனாக இருந்தார். வடநாடு போகிற போது அவருக்கு ஒரு ஓலை சோடி கிடச்சிது, அதை வச்சு அவர் படிக்கிறாரு, வாங்க போகலாம் அப்படின்னு. ஸோ நான் போனால் ஒரு சோழி போடுவார். அவர் சோழி போட்டு அந்த ஓலையை எடுப்பார். ஸோ நான் போன போது நம்பர் 8 விழுந்தது சோழியில். அப்போ அவர் என்ன படித்தாருனாக்கா, உள்ளத்தில் இச்சேயவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருள்நிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ. இவருக்கு வர்ற இந்த ஆன்ம தாகம் என்பது எத்தனையோ பிரிவுகளுடைய தொடர்ச்சியினால வர்றது. அருள் நிறைந்த 18 சித்தர் தமை பரிவுடன் அடுத்த பெருமையும். இவருக்கு முன்பிறவியில 18 சித்தர்களோடு இருந்தவர். அருள் ஞான பழத்தோனை நவபாஷாணத்தால் நிறைத்து கொண்டோன். அவன் அருள் நோக்கத்திற்கு உகந்தவனாய் பழனி ஆண்டவனை போகர் பிரதிஷ்டை பண்ண காலத்துல அவர் கூடயே இவர் இருந்தாரு. அந்த நிகழ்வு நடந்த போது இவர் கூடவே இருந்தாரு. நின்றதோர் கால பெருமைகளை கொண்டோன். கலியிலே தெய்வ அருள் விளையாட்டை காரணத்தோடு காண விதி கொண்டவன். பரிவுடன் அருள் முருகனின் இணை விழி கருணையினால் அவரருள் ஆனந்த சேவகராய் நிறைவதை கொண்ட கடம்பனும் இடும்பனும் சேய் இவன் தனக்கு நிறை துணை. இவருக்கு முருகரோட கிரேஸ் இருக்கிறதுனால முருகரே இவருக்கு கடம்பனையும் இடும்பனையும் காவல் வச்சிருக்காரு. சொல்லனா உள்ள வேட்கை அருள் நிறைந்து எழும் காலம் இனியேயாகும். இப்போ 84 படிக்கிறாங்க. வரக்கூடிய காலத்துல பாருங்க, இவனுக்கு இன்னும் இந்த ஆத்மதாகம் ஜாஸ்தி ஆகும். அஷ்டாட்சரத்தினாலும் அருகோணத்திலும் பரிவான எண்கோணத்திலும் நிறைவானந்தோர் ஆனந்தத்தை உள்ளத்தில் இருத்தி உலகது வழிதனில் உவந்த காலம் கூட்ட விதியானது தருணமது வகுத்து காத்திருக்க கண்டேன். 2 மந்திரங்கள் கிடைக்கும். ஒன்று முருகன் சடாட்சரம், இன்னொன்று பெருமாள் அஷ்டாட்சரம். அந்த உபதேசங்கள் இவருக்கு கிடைச்சி ஒரு பெரிய நிலைகளை தொட போறாரு. God has made a time frame for that, ஒரு கேலண்டர் ஃபார் that. காலத்தால் மாலவனாய். இப்போ இந்த கலிகாலத்தை பொறுத்த மாத்திரம் இவர் தான் பெருமாள். காலத்தால் மாலவனாய் அப்படின்னா இந்த கலிகாலத்தில் இவர் தான் பெருமாள். காணவே விதியுற்றதால் ஆதாரத்துடன் அருள் மனக்கோலம் தயரதன் சேய் இவன் தானது கொண்டன நன்றோ. மாலவனின் அருள்வல் விளையாட்டை ஆனந்தமுடன் தான் கொண்டு காலக்கலிதனில் அருட்சேவை வழி மார்க்கத்தினாலே நிறைந்த நல் பெருமைதனை நிலவுலகத்து படைத்து அருளாக எழுந்த நல் மாதவனே. நிறைய தவம் செஞ்சவர். இந்த கலியுகத்தில் இவர் சேவை வழி மார்க்கம், மக்களுக்கு தொண்டு செய்கிறது, அந்த ரூட்டை தேர்ந்தெடுத்து அந்த ரூட்டில் போவார். அருளிலே ஆதார ஒளிதனிலே உகந்த பெருமைதனை உலகத்துக்கே நிலைநாட்டி அண்டி வருவோர்க்கு அருள்மொழியாய். என்ன பண்ணுவார், தன்கிட்ட வர்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு, அண்டி வருவோருக்கு அருள்மொழியாய். ஆனால் இவர் சொன்னால் கரெக்டாக நடக்குதுடான்னு எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி அந்த வாக்கு பலிதம் இருக்கும். ஆதார ஒளியாய் உலகத்துக்கே உவந்து காட்டி மாலவனின் அருட்கருணை மனம் மகிழத்தான் கொண்ட சேயவனே. இறைவனுடைய அருள் விளையாட்டை ஆனந்தத்தினால் கலிதனில் காண இயலும் என்பது சத்திய விதியாகும். மாலவன் புரியும் உச்ச விளையாட்டை ஆனந்தத்தால் காணும் விதி அண்மை காலத்தே உளதன்றோ. அதாவது பெருமாள் எப்படி இந்த உலகத்தை ஆட்டி வைக்க போறாருங்கிறத ஜனங்கள்லாம் பார்க்கக்கூடிய காலம் இப்போ இருக்கு, இந்த யுகத்தில் இருக்கு. அருளாளர் நிழலிலே ஆதாரம் என்னன்னா, இவர் எத்தனையோ பிரிவுகளாக காடு மூடு பிடிச்சின்னுட்டு அருளாளர்கள் நிழலில் அலைஞ்சிட்டு இருந்தார் இந்த அருளை தேடி.
அதனால் இந்த பிரிவில் இவருக்கு இதெல்லாம் கிடைக்கிறது, இந்த நிலைகள் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் அதில் வந்தது. 1984 இந்த நிலைகளெல்லாம் நாம் தொட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன், சேலத்தில் ஸ்கந்தாசிரமம்னு ஒரு பெரிய மகானவர். அவர் ஜட்ஜு சதாசிவ அவதூத பிரம்மேந்திர சுவாமிகள், அவருடைய சிஷ்யர் சேந்தமங்கலம் சுவாமிகள், அந்த வழியில் வந்தவர். அவர் ரொம்ப பெரிய நிலை. ஸோ அவர்கிட்ட நான் சேலம் ஸ்கந்தாசிரமத்துக்கு போகிறேன். அப்போ அவர் சொல்கிறார், உங்களுக்கு மகாராணியே அனுகிரகம் பண்ணுற நிலையில் நீங்கள் இருக்கேள், எதுக்கு இந்த சேனாதிபதியெல்லாம் கட்டின்ற அழுவுறேள் அப்படின்னார். என்ன அர்த்தம்னா, பராசக்தியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான், அவ்வளோ பவர் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஏன் இந்த சேனாதிபதினா முருகனை கட்டின்ட்டு இருக்கேள் அப்படின்னு அர்த்தம். அதாவது யூ தட் லெவல், அந்த நிலைகளும் அணிஞ்சு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் சேனாதிபதிக்கிட்டேருந்து ஏன் போகிறீங்க மேலேன்ட்டு. இது ஒரு உதாரணம். நம்ம அந்த காலத்துலேயும் இந்த நிலைகளெல்லாம் அடைஞ்சிட்டோம். அம்பாள் அனுகிரகம் பண்ணுற நிலைகள்லாம் அடைஞ்சிட்டோம். எல்லாத்தையும் பார்த்தோம். அது ஒவ்வொரு காரணம் இருக்கும். அதனால் காரணங்கள் ஒருபாலாக அப்படின்னு வரும். எனக்கு எல்லா பிறவிலையும் குரு முருகன், அதனால் இந்த பிறவிலையும் முருகனே குருவாக இருக்கான். அதனால் நம்ம மைண்ட் அந்த ரூட்லேயே கொண்டு போகிறது. முருகரை வச்சுக்கிட்டு நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம செய்திருக்கிற தவத்துக்கு நமக்கு கிடைக்கிற போஸ்ட் என்ன, அனுமான் கம் ராமர் கம் பெருமாள், இந்த மூணும் சேர்ந்த ஒரு வடிவம் தான் நமக்கு ஆத்மம். இன்னொரு பக்கம், விந்தையுள்ள சிந்தையில் குடிகொள்ள சிந்தாமணி கூடத்தை வரையும் மருளவளானவளும் பூரணம். எல்லா ஆச்சரியம் என்னன்னா, சிந்தாமணி கிரகத்தில் இருக்க பராசக்தி இவருக்கு அவளுடைய முழு பவரை கொடுக்குறா அப்படின்னு. இப்போ எல்லாமே இவர்கிட்ட இருக்குது. மானிடர் மனதிலே வந்ததோர் பக்குவமே கொள்ள, ஜனங்க எல்லாருடைய மனசுலையும் இவர் நிறையக்கூடிய காலம் ஒன்று இருக்குது. இப்போ இது லேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், கவலைப்பட வேணாம். ஜனங்க இந்த கலியுகத்தில் எவ்வளோதான் வேறுபாடு கொண்டு நின்றாலும் மாறுபாடு கொண்டிட்டாலும் ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள்ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்றோம். ஜனங்க ஒரு நடை எல்லாம் ஆட்டம்லாம் ஆடி பாட்டமெல்லாம் ஆடி எல்லாம் ஒரு வழி ஆகிடுவானுங்க. அந்த நேரத்தில் இவர் தன்னை வெளிப்படுத்திக்குவார். ஆடுமாறு ஆடி அடங்குமாறு அடங்கும் காலத்து தான் அருள்ஒளியின் பூரணத்தை காண முடியும் என்போம். அதனால் அந்த மாதிரி ஒரு காலம் கூடி சீக்கிரம் வருது. ஒரு பெரிய அளவுக்கு நாம் நம்மளை கடவுள் அருளால் நிலைநிறுத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு உயரங்களை நாம் பண்ணுவோம். அதுக்கு இப்போ எல்லாமே பண்ணிட்டு தான் உட்காந்துக்கிறேன். என்ன பண்ணல, நமக்கு இல்லாத வசதியாக ஜாலியாக உட்காந்துருக்கோம். எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு உக்காந்துருக்கோம். நமக்கு எதுக்குமே பணத்துக்கு கிணத்துக்கு எதுக்கும் பஞ்சமே கிடையாது. அதனால் நடக்கிற போது நடக்கணும். என் கடமையை நான் பண்ணிட்டேன். இன்னும் அடுத்தது கடவுளுடைய ரூல், அவர் எப்படி அதை ரெசிப்ரிகேட் பண்ணுறாருன்றது காலம் கணிக்கிற போது வந்துடும். நாம் ரெடி தான், ஐ எம் ரெடி தான். நான் என்ன பண்ணலை, எல்லாம் பண்ணியிருக்கேன். நாளைக்கே 10,000 பேர் வந்தால் கூட இங்கேருந்து அது வரைக்கும் உட்காந்துட்டு அங்கே 4 ஃப்ளட் லைட் போட்டால் தீர்ந்து போச்சு, 4 ஸ்க்ரீன் வச்சுட்டா பார்த்துன்னு போவேன். அண்ட் ஃப்ரம் த டே நம்பர் 1 நான் எனக்கும் என்கிட்ட வர்றவங்களுக்கு நடுவில் கேப் வராத மாதிரி ஒரு ஆன்மீகத்தை செய்கிறேன். யாருக்கு வேணாலும் என்கிட்ட வரலாம். இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க, என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன இருக்குது இந்த பசங்களுக்கெல்லாம், இல்லையா? உண்மை கேட்க தேவையில்லைல்ல. அது மாதிரி யாருக்காவது கேட்கணுன்னா அவங்க கிட்ட வர போகிறாங்க, அவங்களுக்கு 2 நிமிஷம் கேட்க போகிறேன் நான். இதே நீ அவனை எழுதி கொடுன்னா 10 பக்கம் எழுதி கொடுப்பான். ஏன்னா நமக்கு இதெல்லாம் தேவையா? நான் 3 வயசில் மூக்கில் சளி ஒலிக்கின்னு தான் ஆரம்பிப்பான். அவனுக்கு இப்போ 30 வயசு இருக்கும். இதெல்லாம் நான் எப்போ படித்து முடிக்கிறது? அதனால் நான் வேணுன்னே அந்த மாதிரிலாம் இருந்தாக்க அதை கட் ஷார்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக் வச்சுருக்கேன். என்ன சொல்லுமோ அதை டக்குன்னு சொல்லு, இல்லையா? வேறு என்ன இருக்குது உலகத்தில்? ஜனங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தா மொத்தமே ஒரு 4-5 பத்திரம் தான் இருக்குது உலகத்தில். ஒன்று உடம்பு நல்லா இருக்குது, இல்லை நல்லா இல்லை. அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு அதனால் வந்த பிரச்சனைங்க. இன்னொன்று கல்யாணம் ஆகலை அதனால் ஒரு பிரச்சனை. 3வது குழந்தைங்க இல்லை அதனால் பிரச்சனை. குழந்தைங்க இருக்காங்க அவங்களால எங்களுக்கு பிரச்சனை. 4வது இன்னும் வீடு காரு வாசல் எல்லாம் ஒன்றும் வரல. இந்த மாதிரி ஒரு 4-5 பிரச்சனை தவிர ஒன்றுமே கிடையாது. இதை போய் அவன் அப்படியே சொல்லுவான் பாரு, மென்டல் ஆகிடணும். நான் இவ்வளோ வருஷம் ஆகி மென்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே தான் காரணம். ஏன்னா அவன் சொல்கிறத நான் கேட்டால் தானே. எங்கிட்ட டாக்டர் வேதமாலிகான்னு ஒருத்தர் பெசன்னைகள் வருவாங்க. அந்த அம்மா மெட்ராஸில் ரொம்ப பெரிய மனோதத்துவ டாக்டர். அவங்க எங்கிட்ட வந்தாங்க ஒரு நாள். வந்துட்டு, சார் நீங்கள் தான் என்னை சுமார் பண்ணணும். நான் சொன்னேன், நீங்களே சைக்கியாட்ரிஸ்ட் தான். வர்றவங்கெல்லாம் அவங்க குறைய சொல்லி நானே இப்போ சைக்கிக் ஆகிட்டேன் சார். ஆனால் நிஜமாக வர்றவங்களுடைய குரலெல்லாம் நம்ம கேட்டுட்டு நம்ம அஃபெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோ, ஏன் தயாராது. அதனால் நம்ம யார் என்ன சொல்லணும்னு கேட்குறது இல்லை. அவனுக்கு என்ன தான் ப்ரெஷ் பண்ணணும்னு நமக்கு தெரியும்ல, அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லுவோம், அவ்வளோதான்.
நம்ம வந்து வேறு கஷ்டமான ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஒன்றும் சொல்ல மாட்டோம். ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் சொல்ல மாட்டோம். ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம், மிஞ்சி மிஞ்சி போனால். இல்லைன்னா போங்க நான் பார்த்துக்கலான்னு தான் சொல்லுவோம். இந்த நான் பார்த்துக்கலாங்கிறது ரொம்ப பெரிய பாஷை. அதாவது பார்க்கறதுல பார்வை இருக்குது. ஒன்று வந்து நோக்கரிய நோக்கு அப்படின்வாங்க. நோக்கரிய நோக்குன்னா இதை விட பெரிய பார்வை இல்லை. அது என்ன பார்வை? ஆதித்யனும் சந்திரனும் எழுந்தார் போல் நீ எங்கன் கண்டு நோக்குதியல் எங்கள் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஒரு கண்ணில் சூரியன் ஒரு கண்ணில் சந்திரன், அந்த மாதிரி இருக்கிறவன் பார்த்தாவே போருமே. அது ஜனங்களுக்கு புரியல. இந்த சாம்பிராணி வளர்த்து தாடி பட்டை மொட்டை கையில் குச்சியெல்லாம் வச்சுட்டு ஓம் ரீம் சொன்னால் தான் சாமியாருன்னு நினைக்கிறான். நம்ம ஜாலியாக உட்காந்து அட்டடிச்சுன்னு இருக்கிறோம். அதனால் வந்து நம்ம சாமியாருங்கிறதே நம்பிக்கை இல்லை. இவனை நான் தான் சாமியாருன்னு கன்வின்ஸ் பண்ணி, நான் சாமியார் கூட கிடையாதுடா, நீ தேடுற கேள்வி இருக்கு இல்லையா, சாமி யாருன்னு, அதுக்கு விடையே நான் தான், சாமி நான் தான் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு? அதனால் எனக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கேன். நான் அதனுடைய போக்கில் ஜாலியாக வேலை செஞ்சுட்டு க்ளீனாக எல்லாத்தையும் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன். அதனால் மக்களுக்கு புரியும், என்றைக்கான ஒரு நாளைக்கு புரியும். என்கிட்ட இவ்வளோ வருஷமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்க என்ன டெய்லி என்கிட்ட காத்தால் வந்து அருள்வாக்கா கேட்டுனுக்குறாங்க. அருளுக்கு வர கேட்குறாங்களா யார்? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாபா படம் இருக்கும், இல்லை பாபா நினச்சிட்டு போனால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் அவங்கவுங்க அனுபவத்தில் அவங்கவுங்க புரிஞ்சுக்குவாங்க. நம்ம இதுக்கெல்லாம் லெக்சர் கொடுத்துருந்தா ஆகவே ஆகாது. ரெண்டாவது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேச்சை குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆன்மீகம் நல்லா ஆகும். பேசுகிற வரைக்கும் அது தவக்கலை பாஷை. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிற போது இப்போ இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரில் தவக்கலாக இருக்கிறதெல்லாம் கிடையாது. நிஜமான தவக்கலையை பிடிச்சின்னு வருவான் அவன் போய். அது அவன் டார்ச்சில் எடுத்துன்னு போவான் மழை காலத்தில். அந்த கொட்டான்னு சத்தம் அடிக்கும் இல்லையா, அது மேலே அந்த டார்ச் அச்சு விட்டு பிடிச்சி கொண்டில் கொண்டாந்து கொடுத்துருவான். அதனால் பேசாமல் இருந்தாவே நல்லது. பேசினா மாட்டிக்கும் தவக்கலை மாதிரி. நம்ம கூட நுணலும் தன் வாயால் கெடும். நுணல்னால் தவக்கலை, அது பேசி பேசியே வாயால் கெட்டு போகுதுன்னு அர்த்தம். அதனால் உலகத்தில் ஆத்மாக்களுக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த ஆத்மாக்கள் சந்திச்சே தீரும். And ஒரு ஆத்மா which is having more energy will be able to help the other atma which is having less energy, because energy flows from higher level to lower level. யார்கிட்ட எனர்ஜி ஜாஸ்தி இருக்கோ அவங்ககிட்ட இருந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்தே தீரணும். ஆனால் அப்படி கொடுக்கறதுனால நம்ம எனர்ஜி குறையுமா? குறையாது. ஏன்னா எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட், லா ஆஃப் ஃபிசிக்ஸ். அதனால் ஒன்றுமே பண்ணுறதில்லை. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். எல்லாமே தானாக தான் நடந்துகிட்ருக்கு. நாம் சாட்சியாக பார்க்கணும். நானும் சாட்சி தான், நீயும் சாட்சி தான். ஆட்டு வித்தால் யாரொரு ஆடாதாரே, கூட்டு வித்தால் யாரொரு கூடாதாரே அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு இதெல்லாம் தான் அர்த்தம். யூ டோன்ட் கம் டு மீ ஜஸ்ட் லைக் தட், யூ கம் பை சம் டிவைன் டிசைன். துருவன் தன்னுடைய 7வது வயதிலேயே தவம் செய்ய காட்டிற்கு போய்விட்டான். காட்டில் காற்றையே புசித்துக் கொண்டிருந்ததாக புராணம் சொல்கிறது. அப்படி இருக்க முடியுமா? இது என்னென்னா 72 தடவை நம்முடைய இதயம் லப்புட்டப்புன்னு அடிச்சிக்கினே இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் சுவாசிக்கிற போது உங்கள் மூக்குக்குள்ளே வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் இல்லையா, இந்த மரம் செடி கொடியெல்லாம் விட்டுனுக்குது, அது வருது. உங்கள் அந்த இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கரிமில வாயுவாக வெளியே போகுது. திருப்பியும் அந்த மரம், அந்த ஆக்சிஜன் ஃபேக்ட்ரி உங்கள் மூக்குக்குள்ளே விடுது. இது நார்மலாக நடக்கிற விஷயம். ஒரு நிமிஷத்துக்கு 72 தடவை அடிக்கும். அதுதான் டாக்டருங்கெல்லாம் இந்த ஸ்டெத்தஸ்கோப்பெல்லாம் வச்சு பார்க்குறது. அதாவது நார்மலாக போயிட்டு வந்துருக்கிறது 72 தடவை அடிக்கும். ஒருத்தன் என்ன பண்ணுறான், தியானம் பண்ணுற போது அப்படியே அந்த மூச்சு காற்று அடங்கிட்டே வரும். 72ன்றது கம்மியாகி 60, 50, 40, 30ன்னு போயிட்டு ஆஃப்டர் சம் ரியர் ப்ராக்டிஸ், ஒரு ரியரஸ் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் வர்ற இதில் என்ன ஆகும்னா அப்படியே மூச்சை உள்ளே அடைக்கிட முடியும். இந்த மூக்கிலேருந்து வெளியே வர்றது இல்லை, திருப்பியும் உள்ளே போகிறதும் இல்லை. நமக்குள்ளே இருந்து இந்த அடி வயிற்றில் இருந்து அப்படியே அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ஊசியில் ஒரு நூல் கொக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம கோத்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு என்ன பேர்? நாசிமனை சுவாசம்னு பேர். அப்போ என்ன இருக்குது, எவ்வளோ நாள் வேணாலும் நீ அப்படியே உட்காந்துனே இருக்கலாம். உனக்கு வயசு என்னவோ அதை நீ யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா மூச்சை அடக்கிட்ட. நீ மூச்சை அடக்கிற போது முன்காத்தே உனக்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு அக்னி சுவாசம்னு பேர். நம்ம உடம்புல இந்த இடத்துல அக்னி இருக்கு இல்லையா, அந்த நெருப்பினுடைய ஜுவாலை இந்த இடத்துக்கு வந்துட்டு திருப்பி திருப்பி உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். அந்த நிலையில் மைண்டு பிளாங்க் ஆகிடும், எதுவுமே இருக்காது. உனக்கு ஏதாவது யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடியும். நீ வந்து உன்னை டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு வேறு வகைகளில் ஹெல்ப் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு புரிகிற ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து
நம்ம நினச்சோம் பாபாவுக்கு தெரியுது நம்ம பதில் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அவங்கவுங்களுக்கும் ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ், அவரவர் அனுபவம் அவர்தமே அறிவது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ யார் அந்த மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க ஆயுசை நீட்டிச்சிக்க முடியும். இவ்வளோதான் ரகசியம்ன்றது. இப்போது அந்த ஆயுசை நீடிக்கிறதுக்கு காரணமே சுவாசம்தான். உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாருக்கும் அதே கண்ணு காது வாய் மூக்கு தான் எல்லாங்குது. அவங்க அவங்களுடைய பயிற்சியினால் அதை இது பண்ணுறாங்க, யோக சக்தியினால் அந்த நிலைகளை தொட்டுறாங்க. அப்போ இது பாசிபிள் தான். ஆகாயத்தில் பண்டிலாக நிற்கும் மனிதனின் நிறைவேறா எண்ணங்கள் பூமியில் ஜனிக்கும் மாலிக்யூலர் பாடியில் வந்து இறங்கும் என்று சொல்கிறார்கள். அவை தாயின் கர்ப்பத்தில் இறங்குமா அல்லது சரீரம் பிறக்கும் போது இறங்குமா? ஒரு செல்ஃபோனில் நீங்கள் மெமரிஸ் எல்லாம் லோட் பண்ணுறீங்க. இவங்க நம்பரு, அவங்க நம்பரு, உங்கள் என்கேஜ்மெண்ட்டு எல்லாமே அந்த மெமரி சிப்பில் இருக்குது செல்ஃபோனில். நீங்கள் அந்த செல்ஃபோனை தூக்கிட்டு வேறு செல்ஃபோனுக்கு போகிற போது கூட அந்த சிப்பை தூக்கி மாற்றிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இறக்குறாருன்னா அவருடைய மெமரி சிப் மாத்திரம் ஆகாசத்தில் இருக்கும். அடுத்த உடம்புக்குள்ளே அந்த மெமரி சிப் வந்து அட்டாச் ஆகும், வேறு ஒரு உடம்புக்குள்ளே வந்து அந்த மெமரி சிப் அட்டாச் ஆகும். இப்போ பழைய எண்ணங்கள் எல்லாம் அந்த மெமரி சிப்பில் புது ஃபோனில் வந்தாலையும் வேலை செய்யும் இல்லையா? அப்படி தான். ரொம்ப ஈஸியான பாஷை தான். இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய். இருவாய் கருவாய் தனிலேயுருவாய் இதுவே பயிராய் விளைவாகி இவர் போய் அவராய், அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல. ராமசாமி இறந்துடுறாரு. அவருடைய மெமரி சிப்பு கோவிந்தசாமி, குப்புசாமி, இப்ராஹிம் யாருக்கிட்டேயோ வருது. அப்போ இவர் போய் அவராய், அவர் போய் இவராய், இவ்வாறதாய். இப்படி தான் இந்த மனித பிறவி என்பது எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு தாய் இரு தாய், இந்த பிறவியில் உனக்கு ஒரு தாய், அடுத்த பிறவி வர்றபோது இன்னொரு தாய். அப்போது ஆழ்வார் சொல்கிறாரு, நான் எத்தனை பிறவி எடுத்து எத்தனை தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சணும், அதெல்லாம் சேர்த்து வச்சாக்கா ஒரு சமுத்திரம் ரொம்பிடும் போலக்குது அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல ஆழ்வார் சொல்கிறார், இது தேவாரத்தில் சொல்கிறாங்க, அருணகிரிநாதர் மாதிரி, 7 கடல் கோடி மணலிலும் கோடி பிறப்பு இழி பிறப்புங்கிறார். 7 கடலில் இருக்கிற மணல் மாதிரி இந்த உலகத்தில் பிறவிகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. இதுதான் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு சொல்லக்கூடியது. அதனால் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஸோ எக்ஸ் போயிட்டு ஒய் வராரு, ஒய் போயிட்டு ஜெட் வராரு. ரிலிஜன் போய், கேஸ்ட் போய், ஏழை போய், பணக்காரன் போய், எல்லாம் பல்வேறு விதமான மெமரி பேக்கேஜஸ். அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக வேறு வேறு உடம்புல வேறு வேறு இடங்களில் உலகத்தில் வந்துக்கிட்டு இருக்கா. நல்ல பக்தர்களாய் இருப்பினும் கடவுள் வழிபாட்டில் பேதம் காட்டுகிறார்களே, அது ஏன்? நம்ம கோயிலில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஆன்மீகத்தை யார் செய்கிறாங்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி வேஷம்லாம் பண்ண தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை இல்லையா? எதுக்கு நம்ம ஏன் இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும்? அவன் தேவை தான் நமக்கு தேவையே இல்லையா? நல்லா யோசனை பண்ணிப்பார். இங்கே யாருக்காவது நம்ம பார்ஷியாலிட்டி காட்டுறோமா? காட்டவே மாட்டோம். எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துவோம். இதுதான் வள்ளலார் சொல்கிறது, எத்துணையும் பேதம் வராதுன்னா, நோ டிஸ்கிரிமினேஷன், நோ பார்ஷாலிட்டிஸ். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, அவங்க சாப்பிட்டாங்களா இவங்க சாப்பிட்டாங்களா அதெல்லாம் பார்க்கணும். ஒத்த உரிமை உடையவராய், ஒரே மாதிரி ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டு, அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவர் உளம்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடவென நான் தெளிந்தேனுங்கிறார். அவங்க உள்ளத்தில் தான் நடராஜனுடைய காஸ்மிக் டான்ஸ் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வள்ளல் ராமலிங்க அடிக்கலார் சொல்கிறார். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனை பொறுத்து மாத்திரம் யாருக்கும் எந்த பார்ஷியாலிட்டியும் காட்ட மாட்டோம், எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துவோம். இன்னும் சொல்ல போனால், நீங்கள்லாம் ரெகுலராக இருக்கீங்கன்னா யாராவது புதுசாக வந்தால் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டோஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கொடுப்போம். புதுசாக வர்றவனுக்கு வி வில் ட்ரை டு மேக் தம் கம்ஃபர்டபுள். அதுக்கு மேலே அவன் உருப்படல அவன் தலையெழுத்து. ஆனால் நம்ம வில் கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ். உங்களுக்கு புரியாது சிவசங்கர் பாபாவினுடைய ஆன்மீகம் எந்த அளவுக்கு ஹைட்டுன்றது உங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு மடாதிபதியாக இருந்தால் கூட அவங்க ஆசிரமத்தை நடத்துறதுக்கு ஜனங்களை நம்பியிருக்காங்க. அவங்க நான் ஒருத்தன் தான் யாரையும் நம்பாமல் ஜாலியாக கடவுளை மாத்திரம் நம்பி உட்காந்துருக்கேன். நமக்கு என்ன பணம் எங்கேயாவது தேவைப்படுது, என்ன இருக்குது? யாரும் ஒருத்தர் வீட்லேயும் சாப்பாடு வந்துருது, அவ்வளோதான். எங்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே ஓசி தான். எல்லோரும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நானும் யாருக்காவது கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா உங்களுக்கு புரியாது, என்னை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் உங்களால். உண்மையான ஆர்வம் வைராக்கியம் கொண்டவன் ஆன்மீகத்தில் தன்னை உணர எத்தனை மாதம் அல்லது எத்தனை நாட்கள் ஆகும்? அதற்கான பிரயத்தனம் என்ன? ஒரு ஆள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் கேட்டான்,
அப்போ ராமகிருஷ்ணன் என்ன பண்ணார், அவன் தலையை தூக்கி தண்ணியில் டப்பில் ஒரு முங்கினார். ஆஹான்னு சொல்லி வெளியே எடுத்தான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சேன்னாரு, நான் வந்து தலை எப்போ தண்ணி விட்டு வெளியே வரும்னு நினச்சேன் சாமின்னா. அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு நினைப்பே இல்லைன்னா வா உனக்கு கடவுளை காட்டுறேன்னார் அவர். அதனால் கடவுளை அடையணுங்கிற ஒரு தாபம், ஒரு வெறி யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு ஒரு செகண்டு போகும். சும்மா அதுக்காக தாடி வச்சுன்னு கோமணம் கட்டின்னு கையில் குச்சி வச்சுன்னு தவம் பண்ணுறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஒரு திட வைராக்கியம், ஞான தேடுதல் இருந்தால் ஒரே செகண்டில் கடவுள் கிடைப்பார். அது அது அந்த நிலைகளை அடையிறது கஷ்டம். அந்த ஒரு செகண்டுங்கிறது எவ்வளோ லைக் எ ஃபயர் அப்படியே இல்லையா. நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயம். தவம் இருக்கணும். தவம் இருந்தால் இந்த இடத்துல இருந்து நெருப்பு அப்படியே ஓங்கி வரும். அதுதான் நமச்சிவாயம். குரு உள்ளேயும் வெளியேயும் உள்ளார் எனில் நான் ஏன் தவறு செய்கிறேன், அவர் ஏன் என்னை கொள்வதில்லை. என்னை பொறுத்த மாத்திரம் குருங்கிறது சும்மா ஒரு ப்ரெட்டெக்ஸ்ட்டு. எப்படி ஒரு கேலண்டரு, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை வச்சுக்கிட்டு ஊதுவத்தி காட்டி பூ போட்டு தான் கடவுள்னு நீ முட்டாள்தனமாக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு குருங்கிறவன் 2 வகையாக இருக்கான். ஒன்று ஞான குரு, இன்னொன்று கிரியா குரு. கிரியா குருன்றவன் ஆடு மாதிரி. அவன் சும்மா அவனுக்கு 2 மந்திரத்தை கற்றுக் கொடுத்து ஊதுவத்தி காட்டு, கற்பூரம் காட்டும், மணி அடி அப்படின்னு சொல்லிக்கின்னு உட்காந்து இருப்பான். அது ஆடு தலை இங்கே கொஞ்சம் தின்னும், அங்கே கொஞ்சம் தின்னும், அங்கே கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் சாமியெல்லாம் கிடைக்காது. யானைக்குது இல்லை, அது விளாம்பழத்தை சாப்பிட்டு உள்ளகரத்தெல்லாம் அப்படியே சக் பண்ணிட்டு வெறும் ஓட்டை வெளியே விடும். அந்த மாதிரி இருந்தால் அது ஞானகுருன்னு பேர். அதனால் ஒரு ஞானகுரு இருந்தான்னா அவன் ஞான விளாம்பழம் ஞாரி. ஒரு கிரியா குருன்னுவாங்க இல்லையா, அவனுக்கு இந்த மாதிரி தான் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதிலெல்லாம் மாட்டிக்கிட்டு சும்மா வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்து இருப்பாங்க. அவனே இன்னும் உணர்த்து பார்க்கல, அவன் என்ன ஒன்று காட்ட போகிறான். நகி ரஷதி டுக்குருன்னு கருணேன்னா அதுதான் அர்த்தம். இந்த புக்கில் இதெல்லாம் மாட்டிக்கிறான்னா அவன் கிடைக்க மாட்டான்ற மாதிரி. அப்போ ஞானகுரு வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் பாரதியார் அழகாக சொல்கிறாரு, ஞாயிற்று சங்கிலியால் அளக்க போமோ ஞானகுரு புகழ்தன்னை வகுக்க போமோங்கிறார். சூரியனை இன்ட்ரி ஷேப் வச்சு அளந்துருவியா, அந்த மாதிரி ஒரு ஞானகுரு அவனுடைய பவர் என்னங்கிறத நீ எப்படி புரிஞ்சிக்க போகிற. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், மிக்கு பரந்துள்ள ஜோதியான் புகின் அழகில்லை கிழக்க வேண்டாம். ஜோதி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஞானகுரு இருக்கான். அப்போ சிவசங்கர் பாபா மெட்ராஸில் இருப்பார். நீ லண்டனில் இரு, அமெரிக்காவில் இரு, ஆஸ்திரேலியா இரு, அர்ஜென்டினா இரு, இங்கிருந்தே என்னால் உனக்கு படி அளக்க முடியும். அதுதான் ஞானகுருவோட லட்சணம். ஞானி, பிரம்ம ஞானி, சித்த புருஷன், யோகி விளக்கம் தர வேண்டுகிறேன். பிரம்ம ஞானிங்கிறவன் இந்த உலகம் பூராவும் எல்லாமும் பிரம்மம் அப்படிங்கிறது. பிரம்ம ஈயரும்பு முதலாகி எல்லாத்துலேயும் கடவுள் தான் இருக்கார். ஏதோ ஒரு பாரதியார் பாட்டுக்குள்ள அன்புருவான இறைவன் வசிக்கின்றான். என்ன பாட்டு பாது? இத்தனை கோடி அதுவா? அது இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் அன்புருவான இறைவன் வசிக்கின்றான்னு ஒரு வரி இருக்கா. ஓகே, அப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மம் தான். எறும்பு எல்லாம் இந்த நிலை தான் வள்ளலார் சொல்கிறது. எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார் அப்படின்னு. இந்த உலகம் பூராவும் பிரம்மம் தான் இருக்குது. அந்த பிரம்மம் எல்லாத்துலேயும் இருக்குது, எங்கிட்டையும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது, உள்ளத்துலேயும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா அதுக்கு பேர் பிரம்ம ஞானம். அடுத்தது என்ன? ஞானி, பிரம்ம ஞானி, சித்த புருஷன், யோகி. ஞானின்றது என்னன்னா, ஆதிசங்கரர் கேட்குறார் கேள்வி பதில் நவரத்தன மணிமாலை பிரஸ்னாகர ரத்னாகரம்ங்கிற புக்கில். ஞானம் குத அப்படிங்கிறார். ஞானம் என்றால் என்ன, இல்லை எது, இல்லை யாருன்னு கேட்குறார். ஞானம் குத. அதுக்கு அவர் சொல்லுகிற விட என்ன? சிவாய தேவ. சிவன் என்ற தெய்வத்தின் பெயரால் நீ எதை வழிபடுகிறாயோ தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம் அப்படிங்கிறார். அப்போ சிவம் என்பது என்ன? அன்பே சிவமாவது அறிகிறார், அன்பே சிவமாவது அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அப்போ லவ் பெர்சானிஃபைடு இஸ் ஈக்குவல் டு லார்ட் சிவா, தட் இஸ் ஈக்குவல் டு ஞானம், என்லைட்டன்மெண்ட்டுங்கிறது. சிவனை அறிவது இல்லை சிவனை அடைவது. மூணாவது என்ன? யோகி. யோகின்றது ஞானிக்கு ஒரு படி கீழே. உலகத்தில் நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்து ஊதுவத்தி காட்டுறீங்க, அர்ச்சனை பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து சரியைன்னு பேர். சரீரத்தினால் செய்கிற பூஜைகள். கிரியைன்றது மகாமேரு வச்சுக்கிறது, தகுடு வச்சுக்கிறது, அதுக்கு பூ போடுறது, மந்திரங்களை சேன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு வந்து டு கிரியேட் எனர்ஜின்னு பேர் கிரியைன்றது.
யோகம்ன்றது என்னன்னாக்கா, இந்த வெளிக்காற்று உள்காற்று ரெண்டுத்தையும் இணைச்சிட்டு நாசி முனையில் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறது. அங்கே வந்து விக்கிரகமும் கிடையாது, தகுடு மோதிரமும் கிடையாது, அப்படியே உட்காந்துக்கிறது. அது யோகம். யோகம்னா என்ன? ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். என்னத்தை ஜோடி சேர்க்குற? வெளியில் இருக்கிற காற்றையும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று, சுவாச நிசுவாசம்னுவாங்க. சுவாசம் உள்ளே இருக்குது, நிசுவாசம் வெளியே இருக்குது, இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்க்கறது. இது யோகம்னு சொல்கிறது. ஜோடி சேர்க்கறது, அதுதான் யோகம். 4வது இருக்கு இல்லையா, அதுதான் ஞானம். ஞானத்தில் இந்த 3 ஸ்டேஜும் போயாச்சு. நானே கடவுள், இந்த உலகத்தில் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் கடவுள், எல்லா உயிரும் எண்ணுயிராயின, ஏன்னா எல்லாம் கடந்த நம்மளை தெரிஞ்சு எனக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லையா, அதுதான் ஞானம் என்பது. அப்போ அந்த ஞானத்தை அடைந்த பின்னால் நீ கடவுள் நீ தெரிஞ்சுக்குவில்ல, அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கூட கடவுள் தான் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. உன்கிட்ட இருக்கிறது நீ முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன்னா, தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை, தன்னை அறிந்தவன் தன்னைத்தானே அர்ச்சிக்கின்றான். உனக்குள்ளே கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சாக்கா, நீ சாப்பிட்டா கடவுளுக்கு, நீ ட்ரெஸ் பண்ணால் கடவுளுக்கு, நீ குளிச்சானா அதுதான் அபிஷேகம், அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துடும். அதாவது நம்ம உடம்பே ஊனுடம்பாலேயும் உள்ளம்பெரும் கோயில் அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்துடும். இது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்த பின்னால் எல்லாருக்கிட்டையுமே அதுதானே இருக்குது, நம்மக்கிட்ட வந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்குது, நமக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு இன்னும் தெரியலங்கிற அந்த ரூப பேதத்துக்கான காரணம் தெரிஞ்சிடும். அதனால் இதெல்லாம் ஒவ்வொரு நிலை ஆன்மீகத்தில். அந்த சாங் பகைவனுக்கு அருள்வாய் நன்னேஜி. பகைவனுக்கருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கருள்வாய், புகை நடுவினில் தீயிருப்பதை பூமியில் கண்டோமே நன்னெஞ்சே பூமியில் கண்டோமே. பகை நடுவினில் அன்புருவானனம் பரமன் வாழ்கிறான் நன்னெஞ்சே பரமன் வாழ்கிறான். பகை நடுவினில் அன்புருவானனம் பரமன் வாழ்கிறான் நன்னெஞ்சே பரமன் வாழ்கிறான். உலகத்தில் கடவுள் எந்த வடிவத்தில் வேணாலும் வருவான். ஒரு தாய் பண்ணி குட்டி போட்டு செத்து போச்சு. அப்போ அந்த பன்னி குட்டிக்கு யார் பால் கொடுப்பாங்க? அதனால் மதுரையில் 63 திருவிளையாடலில் ஒன்று சிவபெருமான் சுந்தரேஸ்வரரே தான் பன்றி வடிவம் எடுத்து அந்த குட்டி பன்னிக்கு பால் கொடுக்க வந்தார். அப்போ கடவுள் பன்றியாகவும் வருவான். அதுதான் மச்ச கூர்மம் வராகன்லாம் சொல்கிறது. வராகன்னா பன்றின்னு அர்த்தம். இப்போ இந்த உலகத்தில் கடவுள் எதுவாக வேண்டுமென்றாலும் இருப்பான், யாராக வேண்டுமென்றாலும் இருப்பான். நான் நேற்று கூட சொன்னேன், காஞ்சி பெரியவர் உட்காந்துருந்தார். அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து அது எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு ஒரு பழத்தையோ எதையோ கேட்குது. இவர் அதை தள்ளி விடுறாரு. அந்த குழந்தை அதை எடுத்துன்னு ஓடுது. அப்போ பெரியவர் சிரிச்சுன்னு இப்போ வந்தது யார் தெரியுமோ, சாட்சாத் காமாட்சி அப்படின்றார். உடனே இவங்கெல்லாம் காமாட்சி காமாட்சின்னு ஓடுறாங்க. அவையும் அங்கேயும் இருக்க போகிறான். அதனால் எந்த வடிவத்தில் வேணுனாலும் வரும். பத்ராச்சல ராமதாசன் இருந்தான், அவன் கடவுளை தேடின்னு இருக்கான். அவங்ககிட்ட எருமையாக வராரு ராமர் இல்லையா. பத்ராச்சல ராமதாச கதையில் பகவான் எருமையாக வந்தான்னு இருக்குது, மதுரையில் பன்றியாக வந்தான்னு இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. இப்போது இந்த ஒவ்வொரு ஜீவராசியும் பூஜை பண்ண இடங்கள்லாம் இருக்குது. திரு எறும்பூர்னு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கே எறும்பு பூஜை பண்ணிச்சுன்றாங்க. குரங்கணி மூட்டம்ன்றாங்க, குரங்கு பூஜை பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. காளஸ்தின்றாங்க, அங்கே யானை பூஜை பண்ணிச்சுன்றாங்க. அப்புறம் திருவானை கோயிலில் சிலந்தி பூஜை பண்ணிச்சு, யானை பூஜை பண்ணிச்சுங்கிறாங்க. ஸோ உலகம் பூரா பாரு, எத்தனையோ கோயில்களில் இவங்கெல்லாம் அனிமல்ஸு இதெல்லாம் பூஜை பண்ணியிருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள். இங்கோய் மலைன்னு ஒன்றுது, அங்கே பூஜை பண்ணிக்குது சாமியை. அதனால் இதுதான் அதுதான் இல்லை, உலகத்தில் எல்லாருக்கும் கடவுள் தான். அந்த கடவுளை அறிவதற்கு இப்போ எல்லா ஈகையும் அந்த மாதிரி முடியலன்னு நீ கேட்கக்கூடாது. இப்போ வந்திருக்கிறது, பாம்பாக வந்திருக்கிறது, எறும்பாக வந்திருக்கிறது. இது முன்னால் தவத்தில் பெரிய நிலையில் இருந்து ஏதோ ஒரு கர்சில் அது அந்த மாதிரி கீழே இறங்கியிருக்கும். பரம்பம் 10 விளையாட்டில் ஏணி கிடைக்காம பாம்பு வாயில் இறங்குற மாதிரி இறங்கியிருக்கும். அப்போ பழைய தவம் அதுக்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால் இந்த பிறவியில் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இந்த மாதிரி இன்செக்ட்ஸு, அனிமல்ஸு, பறவைகள் இதுக்கெல்லாம் கூட கடவுள் கிடைக்கிறதுக்கு அதுதான் காரணம். பெற்றோர் செய்யும் நல்லது கெட்டது குழந்தைகளை பாதிக்குமா? பெற்றோர் என்ன செய்தால் அவர்கள் அதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள்? ஒரு தாய் செய்கிற பூஜை புனஸ்காரமெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வரும், ஹஸ்பண்டுக்கு போகாது. இது சாஸ்திரத்திலேயே இருக்குது. அதாவது தாயாருடைய பூஜை புனஸ்காரம் குழந்தைங்களுக்கு வரும், ஹஸ்பண்டுக்கு போகாது. கணவன் செய்கிற பூஜை வந்து குழந்தைகளுக்கு வரும், மாதா பிதா செய்வது மக்கள் தலையிலேங்கிற மாதிரி மனைவிக்கும் வரும்.
அதனால் சாஸ்திரங்களில் இதெல்லாம் எதுக்காக வச்சாங்கன்னா டு மேக் யூ மோர் ரெஸ்பான்சிபிள். ஒரு நல்லா பூஜை பண்ணாக்கா அது வந்து குழந்தைங்களுக்கு வருதுன்னா நம்ம நிறைய பூஜை பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம இதையாவது கொடுத்துட்டு போகலாங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு பாவனை உங்களுக்கு கிடைக்குது. சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் எல்லாமே மனோ தத்துவ ரீதியாகவும் ஒரு டவுன் டு எர்த்தாகவும் வைக்கப்பட்ட ரூல்ஸ். அதை பற்றி நம்ம யோசனையே பண்ண தேவையில்லை, அதில் ஒரு நல்லது இருக்குது, அவ்வளோதான். யந்திரங்கள் வைத்து பூஜை செய்யும் போது நமக்கு எப்படி சக்தி கிடைக்கிறது? ரெண்டு. ஒன்று, அந்த தகட்டில் சில ஜியாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷன்ஸில் வரைவுகள் இருக்கும், அதெல்லாம் வரைஞ்சிருக்கும் இல்லையா, சக்கரங்கள் அதெல்லாம். அப்போ அங்கே எந்த மாதிரி தெய்வத்தை நம்ம அந்த எந்திரத்தில் வச்சுருக்கோமோ அதுக்குள்ளான மந்திரங்களை நம்ம சொல்கிறோம். அப்போ ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேன்னு சொல்கிற மாதிரி நம்மக்கிட்டேருந்து வர்ற சவுண்டு வைப்ரேஷன் அந்த ஜியாமெட்ரிக்கல் அந்த காப்பர் பிளேட் ஆர் கோல்டு பிளேட்டில் அந்த ஜியாமெட்ரிக்கல் ப்ரொப்போர்ஷன்ஸில் போய் எதிரொலிச்சுட்டு நமக்கு திரும்பி வருது. இப்படி தான் எந்திரத்தினுள்ள பூஜைகளுக்கு அதுதான் பலித்தம். சூரிய உபாசனையினால் என்னென்ன பலன்கள் உண்டு? சூரியனே நம்மக்கிட்டே இருக்குது, நம்முடைய இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் சூரியன். அதனால் அக்பர் பாஷா மொட்டை மாட்டியில் போய் நின்று சூரியனை தான் டெய்லி பார்த்தான். இ வாஸ் த பெஸ்ட் முகல் எம்பரர். அவன் தனியாக ஒரு மதத்தையே உருவாக்கணும், அதுக்கு பேர் தீன் இலாஹி அப்படிங்கிறது. அதனால் மீதி இருக்கிற 9 பிளானெட்டில் 8 பிளானெட்டுக்கு சக்தி கொடுக்குறது சூரியன் தான். அதனால் நீ சூரியனை வந்து போய் பண்ணுற போதும் இது 8 கிரகத்தோடைய நல்லதும் உனக்கு சூரியன் மூலமாக கிடைக்கும். இப்போ ராமர் வனவாச காலத்தில் சீதையை பிரிஞ்சு ரொம்ப சோகமாக சுற்றினே இருக்கார். அப்போ அகஸ்திய ரிஷி என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு சூரியனுடைய மந்திரத்தை கொடுக்குறேன், ஆதித்ய ஹிருதயம், அதை நீ நினச்சி ப்ரே பண்ணு, உனக்கு தைரியம் வரும்னு. அப்போ சூரியனை நினச்சா என்ன வரும், ஞானம் வரும், வீரியம் வரும், தைரியம் வரும். அதனால் ஆனானப்பட்ட ராமருக்கே ஆனானப்பட்ட அகஸ்திய ரிஷி இருக்கார் இல்லையா, அவர் சூரிய மந்திரத்தை தான் கொடுத்தாரு, இதை நீ உபாசனை பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா சூரியன் வந்தால் மீதி 8 கிரகத்தினுடைய ஆழிமும் வந்துடும். சரி, இது ஏன் அகஸ்தியர் கொடுத்தாரு அப்படின்னா, அகஸ்தியர் தான் சூரியன். இந்த உலகத்தில் சூரியனுடைய டைம் வந்து 6 வருஷம் ஜாதகத்தில். இப்போ அகஸ்தியர் எப்பயுமே 6 வயசில் இருக்கிற மாதிரி தான் இருப்பார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு டைம் இருக்குது இல்லையா, 18 வருஷம்னா ராகு, 7 வருஷம்னா கேது, அந்த மாதிரி அந்தந்த கிரகத்து பார்த்தியானா அந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பர்டிகுலர் 16னா குரு, ஒரு குரு 16 வயசு இருந்தால் எப்படி இருப்பார், அந்த மாதிரி இருப்பார். 10னா சந்திரன், 6னா சூரியன், 7னா கேது, இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. அதனால் எல்லா கிரகங்களும் கூட நம்ம மனிதர்களாக இருந்து ஒளி உடம்பை அடைந்தவர்கள் தான். இதெல்லாம் கூட நாம் தான். உலகத்தில் யார் தவம் செய்கிறாங்களோ அவங்க ஒரு துருவன் நட்சத்திரம் ஆகிறான், அருந்ததி நட்சத்திரம் ஆகிறா, இது மிருகசீரிஷம்னாக்கா அது ஒரு நட்சத்திரம், ஆருத்ரான்னா ஒரு சிவந்த கண்களை உடைய ஒரு பசுமாடுன்னு அர்த்தம். அப்போ உலகுயிர் திரளலாம் ஒளி நெறி பெற்றிடன்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி தவம் செய்தவர்கள் ஒரு ஒளி உடம்பை அடைவார்கள். பொன்னுடம்பு எனக்காய் பொருந்திடும் படிக்காய் அப்படின்னு வள்ளலார் சொல்வார். காற்றாலே வழியாலே ககனமதாலேன்றார். எதனாலையும் பாதிக்கப்படாத அந்த ஒளி உடம்பு எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் இந்த ஒளிங்கிறது இந்த ஒரு பதவி தான். இப்போது சூரியன், சந்திரன் இதெல்லாம் கூட பதவிகள். யார் தவம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த போஸ்டிங் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இந்த உலகத்தில் அவங்க தான் பவர், இந்த உலகத்தை ஆள்ற பவர் அவங்களுக்கு கிடைக்கிது. அண்டு பிளாஸ்டிங்னு சொல்லுவாங்க, அட்டாமிக் பிளாஸ்டிங்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய ஆளுமை முடிகிற நேரத்தில் அந்த இது பிளாஸ்ட் ஆகிடும். அதுக்கு பதில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற இன்னொரு ஆளுக்கு அந்த பதவி வந்து சேரும். அவங்க செய்த தவத்தையை வைத்து அந்த ஒளிமுடம்பை வைத்து கொண்டு அவர்கள் அந்த நிலையை ஆழ்வார்கள். அதனால் நீ கூட ஆகலாம், 27 நட்சத்திரத்தில் ஒன்றா நீ ஆகலாம், 9 கிரகங்களில் ஏதாவது ஒன்று நீ ஆகலாம், நீ சூரியனாக கூட ஆகலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு, இப்போ செவ்வாய்னா யாரும் முருகரு அது தானே, குருன்றோம், ஜூபிட்டர்னு சொல்கிறோம், அது நீ வெங்கடாஜலபதினு வச்சுக்கோ. இல்லை நம்முடைய பெரியவங்க இருக்காங்கள சிரடி பாபா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க. சுக்கரன்னா அம்பாள் பராசக்தி அந்த நிலையில் இருக்கான்னு. சனின்னா என்ன, வெங்கடாஜலபதி, நரசிம்மர், ஆஞ்சநேயர், இதெல்லாம் சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால் எல்லாமே நம்ம தான். நம்ம அந்த ஒளி உடம்பை அடைவது மனித வாழ்க்கைன்னு ஒரு உயர்ந்த பதவி. அந்த ஒளி உடம்பை அடைய முடியாதவங்க தான் கோயிலுங்களில் வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற போது அங்கே கல் தாங்குது, ஐருங்க மந்திரம்லாம் சொல்லி அந்த இது இப்போ வெங்கடாஜலபதி கோயில் கட்டினா
வெங்கடாஜலபதி உபாசனை பண்ணினா ஆத்மாக்கள் எவ்வளவோ இருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில். அதில் யார் மார்க் வாங்கினாங்களோ, இப்போ ஐஏஎஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா யார் ஹையஸ்ட்டு ரேங்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு ஹோம் ஸ்டேட் கொடுப்பாங்க. கம்மியாக மார்க் வாங்கினவங்களுக்கு பீகார், ஒரிசா இந்த மாதிரி வேறு ஸ்டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த பதவிகளை அடைவதற்கு மேலே டைரக்ட் சூரியனை அடைய முடியலைன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயில் கட்டுறீங்க, இல்லை முருகன் கோயில் கட்டுறீங்கன்னா அந்த உபாசனை பண்ண ஒரு ஆளை கொண்டாந்து அந்த கோயிலில் உட்கார வைப்பாங்க. அப்போ அந்த கோயிலில் நீங்கள் பண்ணுற யாகம், பூஜை, நைவேத்தியம் இதெல்லாம் அவங்க வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு அவங்க நல்லது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் கோயிலுன்றது நீ நினைக்கிற மாதிரி திருப்பதியில் வெங்கடாஜலபதி இருக்காருனாக்கா, நீ அரும்பாக்கத்துலேயும் அண்ணா நகர்லேயும் வெங்கடாஜலபதி கோயில் கட்டினா அவரே வரமாட்டார். ஏன் ஸ்ரீநகரில் இருக்கிற வெங்கடாஜலபதி கோயிலில் கூட வெங்கடாஜலபதி வரமாட்டார். அந்தந்த கோயிலுக்கு யாராவது ஒருத்தர் போஸ்டிங் அனுப்புவாங்க. வெங்கடாஜலபதியும் அங்கே தான் இருப்பார், அந்த ஆள் தான் அங்கே இருப்பார். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு காரணம் இருக்குது. அதனால தான் நான் 100 தடவை சொல்லிட்டேன். இப்போ நீ மயிலாப்பூருக்கு போயிட்டு என்ன சாமின்ற, அவன் கபாலீஸ்வரனுங்கிறான், வெள்ளீஸ்வரனுங்கிறான், வேங்கீஸ்வரர்ன்றான், அப்புறம் ராமநாதீஸ்வரருங்கிறான், காசி விஸ்வநாதருங்கிறான், படம்பக்கநாதருன்றான். எந்த சிவன் கோயிலுக்கு போனாலையும் எல்லோரும் வேறு வேறு பேர் சொல்கிறான். ஏன்னா எல்லாம் வேறு வேறு ஆள் தான். யார் அந்த தவநிலையை அடைந்தார்களோ அவங்க அந்த கோயிலில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ எல்லா கோயிலில் இருக்கிறதும் வேறு தான். அருணாச்சலேஸ்வரர் வேறு, காசி விஸ்வநாதர் வேறு, ராமநாதீஸ்வரர் வேறு. உனக்கு இதில் சந்தேகமே தேவையில்லை. அதே மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் முருகன்றேன் இல்லையா, எல்லாமே ஒரே ஆள் கிடையாது. அந்த முருகனை உபாசனை பண்ணினவங்க ஒவ்வொரு முருகன் கோயிலில் வந்து உட்காந்துக்குவாங்க. இப்போ பழனியில் இருக்கிறது வேறு, திருச்செந்தூரில் இருக்கிறது வேறு, திருச்செந்தூரில் இருக்கிறது வேறு, இப்படி கணக்கெல்லாம் இருக்குது. அம்பாள் கோயிலும் அப்படி தான். ஸோ இது எல்லாம் பதவிகள் தான். அந்த பதவிகளை அடையிறதுக்கு எந்த உபாசனா மார்க்கத்தில் நீ போனையோ அந்த தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் உனக்கு அந்த கோயிலில் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. நல்லது தான், அது ஒன்றும் கம்மி கிடையாது. நீ அங்கே உட்காந்துட்டு ஜனங்களுக்கு நல்லது தான் செய்யப்பார். யூ ஆர் கோயிங் டு டூ காட்ஸ் ஒர்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் காட் சிட்டிங் இன் ஒன் பிளேஸ் அண்ட் யூ ஆர் கிவன் ஆல் தீஸ் பூஜை, புனஸ்காரம், நைவேத்தியம் எல்லாம் கொடுக்குறாங்க. உன்னை சார்ஜில் வச்சுருப்பாங்க. நீ செய்ய செய்ய உன்னுடைய சார்ஜ் குறைஞ்சிரும். ஒரு கோயிலில் நீ இருக்க, ஜனங்கள்லாம் கும்பிட்டு வரத்தை வாங்கின்னு போயினே இருந்தாங்கன்னாக்கா கோயிலுக்கு இருக்கிற சக்தி குறையும். அதுக்காக தான் டெய்லி அந்த கோயிலில் யாகம் வளர்க்குறது, கலசாபிஷேகம் பண்ணுறது, புரட்சணம் பண்ணுறது எல்லாம். ஒரு 12 வருஷம் அது தாங்கும். அதனால் அந்த 12 வருஷம் ஆன உடனே திருப்பியும் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி திருப்பியும் அதை எனர்ஜைஸ் பண்ணுறது. உன் செல்ஃபோனு தீர்ந்து போச்சு சார்ஜர்னால் நீ சார்ஜரை போட்டுக்கிற இல்லையா, அந்த மாதிரி தான் கோயிலில் இருக்கிற சாமி கூட லிமிட்டேஷன்லாம் இருக்குது. அதை விட பவர்ஃபுல்ன்றது மகான்கள் தான். இப்போ ஒரு கோயிலில் இருக்கிற சாமியை விட நடமாடும் கோயில்களாக இருக்கிற சித்தர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பவர் ஜாஸ்தி. ஏன்னா தேவ ஆர்கானிக் எனர்ஜி. அவங்க வந்து மூச்சு காற்றுலேயே சுவாச நிஸ்வாசத்தில் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவங்களுடைய பவர் ஜாஸ்தி. மகான்கள், சித்தர்கள், ரிஷிகள் இவங்களுடைய பவர் கல் கோயிலில் இருக்கிறத விட இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. மக்களுக்கு புரியாது. அவங்க அந்த கல்லில் தான் ஏதோ இருக்குன்றான், அது கம்மி தான். ஒரு நடவண்டி மாதிரி தான் விக்கிரக ஆராதனை. நீ ஆரம்ப காலத்தில் கராலர் வச்சுட்ருப்ப, இப்போ தான் நல்லா நடக்கிற இல்லை, அதனால் நீ கராலர்லாம் உனக்கு தேவைப்படாது. நீ சைக்கிள் பண்ணலாம், ஸ்கூட்ரு ஓட்டலாம், மோட்டர் சைக்கிள் ஓட்டலாம், என்ன வேணால் ஓட்டலாம். இப்போ எதுக்கு நடவண்டி உனக்கு? அந்த மாதிரி ஆன்மீகத்தில் உயர்நிலைகள் இருக்கின்றன. ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போன பின்னால் விக்கிரக ஆராதனை தேவைப்படாது, கட்டாயம் தேவைப்படாது. நான் சொன்னால் நாசிக மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அதுதான். நட்ட கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லு பேசுமோ நாதனுள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறிவோம். ஒரு வத்த குழம்பு வைக்கிற ஒரு பாத்திரத்தில், வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு அந்த பாத்திரத்துக்கு ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு மொனமொனான்னு மந்திரம் சொல்லின்னு இருக்கியே, அந்த கல்லுக்கு என்னடா தெரிய போகுது கடவுளை பற்றி? ஒரு கல்லை நட்டு 4 பூ போட்டு சுற்றி வந்து மொனமொனான்னு எதோ வளரின்னு இருக்கியே, அந்த கல்லுக்கு என்னடா தெரிய போகுது? பாத்திரத்துக்கு வத்த குழம்பு டேஸ்ட் தெரியாது. அந்த மாதிரி கண்டென்ட் வேறு, கண்டெய்னர் வேறு. உன் உடம்பு கண்டெய்னரு, உனக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டு தான் கடவுள். நீ உள்ளே தேடுறான்னு அர்த்தம் அதுக்கு. யூ ஹேவ் டு சர்ச் இன்சைட். த கண்டென்ட் இஸ் வத்த குழம்பு அண்ட் த பாத்திரம் இஸ் பாடி. அது பீங்கானாக இருக்கலாம், ஏர்சிலாக இருக்கலாம், தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம். அதை பற்றி நீ கவலை இருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜோதி இல்லையா, அதுதான் கடவுள். ஓகேவா? பள்ளமா? குருவல்ல இறையல்லவோ எம் குல தெய்வம் மாலல்லவோ, தருவல்லவனமல்லவோ, வரம் தரவல்ல பரனல்லவோ, மகனல்ல மகானல்லவோ,
சிறுமணலல்ல மலையல்லவோ, புனலல்ல கடலல்லவோ, வான் புகழ் கொண்ட சிவசங்கர் பாபாவே நீர் எங்கள் குருவல்ல இறையல்லவோ, எம் குல தெய்வம் மாலல்லவோ. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்களெல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.